இதாங்க டைம். ஆமாம், இது பாருங்க பிள்ளைங்க விளையாடுறதுக்குள்ள ஐட்டம். ஹாய் மக்களே, நான் உங்கள் சேட்டை. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். நான் இப்போ கோயத்தில் உள்ள சர்க்குங்கிற இடத்துல வந்து சர்க்கு மாலுங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். அது பின்னால் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு சொன்னாக்க, அந்த மாலுக்கு முன்னால் உள்ள ஒரு கடற்கரை பீச். மக்கள் எல்லோரும் பொழுதுபோக்குக்காக இங்கே வருவாங்க. இந்த எல்லாம் உட்காந்துருக்கிற இடங்கள். ஆமாம், இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, சப் ஸ்டாப். ஆமாம், அது பார்த்திங்களா, ஜாபர் பிரிட்ஜ். இங்கே புதுசாக இப்போ கட்டின இந்த பிரிட்ஜ் தான். நம்ம அந்த பிரிட்ஜுக்கு ஒரு ட்ரிப் நம்ம விசிட் பண்ணுவோம். இது வந்து இப்போ சர்க்கு, இந்த பாருங்க, இதுதான் சர்க்கு மாலு. இதுதான் இதோடைய கார் பார்க்கிங் வசதிகள். ஆமாம், பழமையான இது மாலு. நம்ம அதை பற்றி விரிவாக பார்ப்போம். இப்போ நம்ம கடற்கரை ஓரமாக அப்படியே போவோம். நான் முன்னாடியே உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் தெரியுமா, கைலான் சிட்டியில். ஞாபகம் இருக்கா? அதாவது சர்க்கு மாலுங்கிற மாலில் போய் இந்த கடற்கரை முடியுதுன்னு நான் சொன்னேன்ல. ஆமாம், இதுக்கு அப்புறம் இருக்குது அங்கே அந்த தோஹாங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து இந்த கடல் தண்ணியை நல்ல தண்ணி ஆக்கிற இடங்கள் அங்கே தான் இருக்குது. ஆமாம், அது வரையும் இந்த கடல் அப்படியே போகும் லாஸ்ட்டு. அதுக்கு அடுத்து லாஸ்ட்டு இருக்கா என்னன்னு தெரியல. நமக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்ம ஃப்ரெண்டுகள் யாராவது கோயத்தில் இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸுகளே. ஆமாம், ஓகே. இங்கே பாருங்கள், இது அப்படியே இந்த சர்க்கு மாலுக்கு முன்னால் இங்கே வந்து ஒரு பாலம் இருக்குது. அதாவது மரத்தால் செஞ்ச பாலம். இது பழமையான பாலம். கைப்பிடியெல்லாம் ரொம்ப பழசாக தான் தெரியுது. ஆமாம், இந்த பாருங்கள், இவ்வளவு இடைவெளியில் இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பிள்ளைங்க பார்த்தாக்கா எப்படியும் பயப்படும் தான். இருந்தாலும் பரவாயில்ல, ஆளுகள் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னாக்கா பெரிய ஆளுகள். ஆமாம், எல்லாம் மரத்தால் செஞ்சுருக்காங்க. பழைய ஸ்ட்ராங்கான மரம், கட்டை போட்டு நல்லா பாலம் போட்டிருக்கிறாங்க. இது லாஸ்ட்டில் எப்படியும் ஒரு 400 மீட்டர் இருக்கும். நம்ம சர்க்கு மால்லேருந்து இந்த பாலம் ஒரு 400 மீட்டர் இருக்கும். அது லாஸ்ட் இன்டில் போய்ட்டு எல்லாம் அந்த மீன் பிடிப்பாங்க. இந்த பாருங்கள், யாரோ மீன் பிடிக்கிற இதை தூண்டில் போட்டு போயிட்டாங்க. இது உடஞ்சி போய் கிடக்குதுன்னு, அதான் விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்குது. ஆமாம், பார்த்தீங்களா, இதுதான் இந்த கடற்கரை, சர்க்கு மாலுக்கு முன்னால் உள்ள கடற்கரை. மிக பெரிய பிரிட்ஜ் ஒன்று கட்டியிருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துல நான் பாருங்கள், அங்கேருந்து ஆரம்பித்து அந்த பிரிட்ஜை பற்றி நான் அப்புறமாட்டி உங்களுக்கு விரிவான ஒரு வீடியோ நான் போடுறேன். நான் உங்களுக்கு தற்சமயத்து காட்டுறேன். சரி நீளம் குறைஞ்சது 8 கிலோமீட்டரோ எத்தனை கிலோமீட்டர் சொல்கிறாங்க. நம்ம அதை பற்றி ஆராய்ச்சி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வாங்க, சர்க்குடைய மாலுக்கு முன்னால் உள்ள கடற்கரையை கொஞ்சம் லாஸ்ட் வரையும் அந்த பாலத்து மேலே நடந்து கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். பாருங்கள், இங்கே யாரோ 2-3 பேர் நிற்கிறாங்க மீன் பிடிச்சிக்கிட்டு. அந்த லாஸ்ட் எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். மீன் தூண்டில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இப்போ மணி வந்து ஒரு 4-4:30 தான் ஆகுது. ஒரு 6 மணிக்கெல்லாம் இங்கே ஒரே ஜெகஜோதியாக ஒரே கூட்டமாக இருக்கும். ஆமாம், இதுதான் அந்த லாஸ்ட் எண்டு. இங்கே மீன் தூண்டில் போடுவாங்க, மீன் கிடைக்கும். ஆமாம், பாருங்கள், மீன் கிடைக்கும். உட்காந்து தூண்டில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க மீன் பிடிக்கிறவங்க. ஆமாம், உங்கள் மீன் தான் பிடிக்கிறாங்க போல இருக்குது. உங்கள் மீன் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பாருங்கள், அபராஜ் டவர் தெரியுதா? ஆமாம், அபராஜ் டவரு. நம்ம ஏற்கனவே போனோம்ல அபராஜ் டவருக்கு. அந்த அபராஜ் டவர்லேருந்து சர்க்குக்கு எப்படியும் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கும். ரோடு மூலியமாக வந்தோம்னாக்க. கடல் மூலியமாக வந்தாலும் அதே இது தான். ஆமாம், இது அப்படியேங்கிறது. இதுதான் சர்க்கு பகுதி. பிள்ளைங்கள்லாம் வர்றாங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இதாங்க சர்க்கு. பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ நம்ம சர்க்கு மாலுக்கு உள்ளுக்குள்ளே போவோமா? வாங்க, கமான் லெட்ஸ் கோ. இந்த பாலம் வந்து நடக்க அப்படியே அமுங்கி எந்திரிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு.
இதில் யாராவது நடந்தீங்கன்னாக்கா குவைத்தில் உள்ள நண்பர்கள் சர்க்கிளில் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த பாலத்தில் நடந்த ஒரு அனுபவத்தை. வாங்க இப்போ நம்ம சர்க்கிளில் மாலுக்குள்ளே போவோம். இந்த கடற்கரையிலேருந்து இந்த சர்க்கு பகுதி மெயின் என்ட்ரன்ஸ் இங்கே உள்ளுக்குள்ளே போகிறது. ஆமாம், பார்த்துக்கங்க. மக்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறாங்க. வண்டியெல்லாம் இனிமேல் தான் வரும். நான் தான் சீக்கிரம் வந்துட்டேனோ. என்ட்ரன்ஸு இது தான். இங்கெல்லாம் காரில் வந்து நிப்பாட்டிட்டு, ஏன்னா எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. இங்கே எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு நான் டக்கு டக்குன்னு போயிட்டே இருப்பேன். இதுதான் நம்ம சர்க்கு மாலோட மெயின் என்ட்ரன்ஸ். அங்கே சர்க்கு மால் ஓகேங்களா. பர்ஃப்யூம் அப்துல் சமத் பர்ஃப்யூம், இது குரேஷி ஃபேமஸ். இங்கே ஒரு டைம் இருக்குது, டைமர், அதாவது பழமையான டைமர் இருக்குது. இதுதாங்க அந்த டைமர். நம்ம ஊரில் அந்த வெயில் மூலியமாக நேரத்தை கணிப்பாங்கல்ல, அதே மாதிரி அப்போ இந்த நீர் மூலியமாக இந்த பாருங்கள் 1 2 3 4 5 11 அங்கிட்ட வந்து நிமிஷம். இது வந்து நிமிஷத்தை குறிக்கிது. ஆமாம், இங்கிட்ட வந்து மணி, இங்கிட்டு அவர், இங்கிட்ட வந்து நிமிஷம். சர்க்கில் இது இந்த மெயின் தண்ணி இங்கேருந்து தான் பாருங்கள். இந்த பால்லேருந்து அப்படியே எப்படி பாருங்கள். நான் குறைஞ்சது 20 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நல்லா இருக்குல்ல. எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆமாம், இங்கே கடைகள் வசதிகள் இருக்குது. ஆமாம், இதெல்லாம் இதெல்லாம் அழகு சாதன கடைகள். தொழிலாளர்கள் வந்து ஜாமான் வாங்குறது வந்து கொஞ்சம் குறைவு தான். ஆமாம், வாங்க நம்ம மாடிப்படியிலே அடிப்போம். அங்கே வந்து இது இருக்குது, எஸ்கலேட்டர் இருக்குது. அதில் என்னத்துக்கு போவானே, இந்த மாடியில் ஏறி போவோம் மேலே. இது வந்து சர்க் மாலோடைய மேல் பகுதி. இந்த மேல் பகுதியில் நிறைய கடைகள், பின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்குள்ள இடங்கள் எல்லாமே இருக்குது. சினிமா தேட்டர் முத கொண்டு இங்கே இருக்குது. ஆமாம், இது ஒரு பகுதி. ஆமாம், இந்த பாருங்கள். இங்கே வந்து ரெஸ்டாரண்ட், எல்லா ரெஸ்டாரண்ட்டுன்னு இருக்குது. ஹார்டிஸ், கின்டக்கி, கேஎஃப்சி, கின்டக்கி, கபோரியா, இது வந்து இந்த அரேபியன் ஃபுட்டு எல்லாமே. எஸ், இது வந்து பிள்ளைங்க விளையாடுறதுக்குள்ள கேம்ஸ் ஐட்டங்கள்ஸ். சர்க் மேல் பகுதி, அந்த மாலில் உள்ள மேல் பகுதி. ஆமாம், இது பாருங்கள், பிள்ளைங்க விளையாடுறதுக்குள்ள ஐட்டம் கேம்ஸு எல்லாமே காயின்ஸ் போட்டு விளையாடுறது. கேட்குதா? இது எல்லாமே காயின்ஸ் போட்டு விளையாடுறது. கார் என்ன விளையாடணுமோ விளையாடலாம். ஆமாம், கேட்குதா சத்தம்? இந்த இது காயின்ஸ் போட்டு குத்துறது, உங்களுடைய இதை திறமையை குத்தலாம். எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு இது இருக்குண்டு. ஆமாம், இங்கே பாருங்கள், எவ்வளோ பாருங்கள். வீடியோ கேமில் விளையாடுறது இதுதான். 2 பேரும் விளையாடலாம். எப்படி தெரியுதா?